திருச்சி என்ஐடி கல்லூரி விடுதி மாணவிக்கு ஒப்பந்த தொழிலாளி ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததை தொடர்ந்து மாணவ மாணவிகள் விடிய விடிய போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவெரும்பூர் அருகே செயல்பட்டு வரும் என்ஐடி கல்லூரியில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தொழிற்கல்வி, ஆராய்ச்சி கல்வி பயின்று வருகின்றனர். கல்லூரி வளாகத்திற்குள் மாணவிகள் தங்குவதற்காக 6 விடுதிகள் உள்ளன. அவற்றில் 3000க்கும் மேற்பட்டோர் தங்கியுள்ளனர். இந்நிலையில் என்ஐடி கல்லூரி மகளிர் விடுதியில் இணைய வைஃபை பழுது பார்ப்பதற்காக நேற்று மதியம் சென்ற ஒப்பந்த பணியாளரான கதிரேசன் என்பவர் அறையில் உறங்கிக் கொண்டிருந்த மாணவி ஒருவரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாணவி அளித்த புகாரின் பேரில் கதிரேசனை கைது செய்த காவல்துறையினர் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி நிர்வாகம் பாதிக்கப்பட்ட மாணவியை தரக்குறைவாக பேசிய விடுதி காப்பாளர் ஆகியோரை கண்டித்து விடுதியின் முன்பாக திரண்ட மாணவ மாணவிகள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று கல்லூரி வளாகத்தில் உள்ள என்ஐடி இயக்குநர் அகிலாவின் வீட்டை முற்றுகையிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற துவாக்குடி காவல் நிலையத்தினர் மாணவ மாணவிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததை தொடர்ந்து திருச்சி ஏடிஎஸ்பி கோபால் சந்திரன், முசிறி டிஎஸ்பி சுரேஷ்குமார், கல்லூரி முதல்வர் குமரேசன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து மாணவ மாணவிகள் அனைவரும் அதிகாலையில் கலைந்து சென்றனர். பின்னர் காலையில் கல்லூரி வளாகத்தில் குவிந்த மாணவ மாணவிகள் தரக்குறைவாக பேசிய விடுதி காப்பாளர் மன்னிப்பு கேட்க வேண்டும், வளாகத்தில் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் மாணவ மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அவரிடம் விடுதி காப்பாளர் தங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மாணவர்கள் வலியுறுத்தினர். இதனை கேட்ட எஸ்பி வருண்குமார் விடுதி காப்பாளர் என்ஐடி நிர்வாகத்தினரை வரவழைத்து மாணவ மாணவிகளிடம் மன்னிப்பு கேட்க வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் தங்களது போராட்டத்தை கைவிட்டனர். திருச்சி என்ஐடி கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர் வரும் காலத்தில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். அந்த செக்யூரிட்டி அப்பரேட்டஸை என்ஹான்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். செக்யூரிட்டிஸ்லாம் நிறைய போட்டிருக்கிறாங்க. நேற்று அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்க சரியான முறையில் அந்த ஹாஸ்டலுக்குள்ளே போகும்போது கூட போக வேண்டிய அந்த பெண் காவலர்கள் போகல. அது போக வர்றவங்களை கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்க பாட்டுக்கு லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ளே போகும்போது உலாவக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த ரூமுக்கு என்ன சர்வீசஸ்க்கு போகிறாங்களோ அதை கரெக்டாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இனிமேல் யாராவது இந்த மெயின்டெனன்ஸு, பிளம்பிங்கு, கிளீனிங்கு அண்ட் இன்டர்நெட் சர்வீசஸ் அந்த மாதிரி யாராவது வர்றாங்க அப்படின்னா கூட ஒரு பெண் பாதுகாப்பு அதிகாரியை அனுப்புகிறோம், வார்டனையும் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. பாலியல் ரீதியான புகார் மாவட்ட நிர்வாகத்திற்கு வரும்போது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவிகள் விடுதிக்குள் வேலை காரணமாக எலக்ட்ரீஷியன், பிளம்பர் போன்றவர்கள் செல்லும் போது விடுதி காப்பாளர் செல்ல வேண்டும் என்று கூறினார். வார்டன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு மீது மேனேஜ்மெண்ட்ல ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர்கள் இன்டர்னலா நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்ம பாலியல் தொடர்பான புகார்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும். பாதுகாப்பு அம்சம் மூலமா காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் அங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி ஏதாவது லேக் இருந்ததுன்னா நிச்சயமாக அதையும் மேம்படுத்துவதற்கு அந்த நிறுவனத்திடம் நம்ம நிச்சயமா வலியுறுத்தும். திருச்சி என்ஐடியில் நடந்த பாலியல் அத்துமீறல் அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அவர் அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் இனி நிகழாமல் இருக்க திமுக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.